வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு பார்த்துட்ருக்கோம். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஸோ இப்போ டைம்லைன் படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமைப்புகள் பார்த்தாச்சு, ஐஎன்சியோட மெம்பர்ஸ், தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள், அப்புறம் மிதவாதிகள் பார்த்தாச்சு, அவங்களோட கேட்டகரிஸ், அப்புறம் புரட்சிகரவாதிகளும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம டைம்லைன் படி என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன இயக்கங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்திய அளவில் நடந்திருக்குது, நம்ம தமிழகத்துலேயும் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1885 ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஐஎன்எம்லேயும் வரும், இங்கே தமிழ்நாட்டிலையும் வரும். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த டேட்டாஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடந்தது, பட் ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஐஎன்எம் டேட்டாஸ் சொல்லிவிட்டு நான் இங்கே சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அப்போ 1885 ஐஎன்சி கான்ஃபரன்ஸ், 1905 வந்து சுதேசி மூமெண்ட். ஸோ அதுக்கு நடுவில் எதுவும் இல்லைன்னா அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ 1905 திரும்பியும் ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. ஸோ திருப்பியும் சுதேச மூமெண்ட் வந்து 1906. ஸோ 1906 வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனி வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க? பாபு சிதம்பரனார் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 1909 உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. சரிங்களா? மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக இது சரிங்களா, பொதுவாக இந்திய அளவில் நீங்கள் படிச்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, பிரிட்டிஷில் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷோட வைசிராயாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ 1857 அப்புறமே வைசிராய் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருப்பாங்க. அப்புறம் இந்தியா. ஸோ 1857 அப்புறம் எப்போ 1858 பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டோட ஸ்டேட்டான ஒரு ரூலிங் இங்கே இருக்கோ அப்போலேருந்தே வைசிராய் தான். அப்போது 1909 மின்டோ மார்லின்னு சொல்லிட்டு வைசிராய் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஒரு ரீஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாமே எதுக்காக வராங்கன்னா, நம்ம இந்திய மக்களோட நல்லதுக்காக வராங்க. சரிங்களா? ஸோ அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் நமக்கு நிறைய டார்ச்சர் பண்ணுறது, தொல்லை கொடுக்குறது, அடிமைப்படுத்துகிற மாதிரி. பட் ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் பிரிட்டிஷோட லீடர்ஸ் இல்லாட்டி ஒரு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நமக்கு நல்லது பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவங்க என்ன ரீஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா, சீர்திருத்துறாங்க. மைனாரிட்டி பீப்புள்ஸில் முஸ்லீம்க்கு மட்டும் தனித்தொகுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி, அதான் இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தம். சரிங்களா? செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாங்க முஸ்லீம்ஸ்க்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு திங். ஸோ தென் இதுக்கப்புறம் அதிகமாக பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஐஎன்எம்க்கு போனீங்கன்னா 1915 வந்து யார் வந்திருப்பார்? காந்தி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. 1917 சம்பரான் சத்தியாகிரகம், 1918 கேரள சத்தியாகிரகம், அதே போல் 1918 அலகாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அடுத்து 1919 ரவுலட் சத்தியாகிரகம் இருக்குமா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1919 போயிட்டோம். ஸோ 1919 ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் டேட்டாஸ் இருக்குது. ஸோ 1916 நம்ம இப்போ போகணும். சரிங்களா? ஸோ 2 ஃபேக்ட் இருக்குது. ஒன்று ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு கட்சி தான். சரிங்களா? அதாவது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திலகரும் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு ஐஎன்சியவே மிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஐஎன்சியில் நம்ம பார்த்தோம், ஸோ கவுண்டிங்ஸு மெம்பர்ஸ் எப்படி ஆட் ஆனாங்க. 72, 300 above, 600, தேர்ட் கான்ஃபரன்ஸ்லாம் 600 above தான் இருந்தாங்க. பட் ஆனால் இவங்க கொஞ்ச நாளே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1916 தான் இந்த தன்னாட்சி இயக்கத்தை உருவாக்குறாங்க. ஸோ ஏப்ரல்லையே, ஸோ 1916 ஏப்ரல்லையே திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த அன்னி பெசன்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆகி செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீசன் என்னென்னா, இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா, ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கிட்ட அப்ரூவல் இவங்க வாங்கணும். ஸோ நான் இங்கே வேறு ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும் போது, ஸோ அவங்க வந்து அப்ரூவலே கொடுக்கல. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு செப்டம்பரில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அன்னி பெசன்ட் அவங்க அயர்லாந்துலேருந்து இங்கே வந்தாங்கன்னு சொன்னேன். பிரம்மஞான சபையினுடைய ஃபஸ்ட்டு பொறுப்பாளராக வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே அயர்லாந்தில் எப்படி அந்த டொமினியன் ஒரு பவர் வந்து மக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களோ, அதே போல் இங்கே இந்தியர்களுக்கும் டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடினதுனால தான் தன்னாட்சி இயக்கம்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ அதோட டேட்டாஸ் பற்றி நம்ம இப்போ இது வைஸ் பார்ப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் 38 கொஸ்டின் பாருங்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய வருடம் 1916 தான். ஓகேவா? அடுத்து தன்னாட்சி இயக்கம் செயல் திட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு துணையாக இருந்தவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் அருண்டேல் இருந்திருக்காங்க, பிபி வாடியார் இருந்திருக்காங்க,
அப்புறம் பி ராமசாமி இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே மதராஸ் மாகாணத்தில் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு டேட்டா தான். ஓகேவா? ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியார், ராமசாமி, பி ராமசாமி. ஓகேவா? அடுத்து அன்னை பெசன்ட் அம்மையார் தொடங்கிய இதழ்கள் கேட்குறாங்க. ஸோ பத்திரிகைகள் தான். நியூ இந்தியா, காமன்வெல்த் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. சரிங்களா? 1914 அவங்க வந்துட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் தான் நியூ இந்தியா 1915. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டா பாருங்களேன். 41 கொஷின். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அது அன்னி பெசன்ட் தான். சரிங்களா? அதாவது ஒரு ரொம்ப ஃபெசிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் நாங்கள் ஸ்லேவாக இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ மாட்டு வண்டியில் நாங்கள் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக இருந்துப்போம்னு சொல்கிறது அன்னி பெசன்ட். இது அவங்களுடைய கூற்று தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையாரின் 2 புத்தகத்தை கேட்குறாங்க. ஸோ ஒன்று விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றுறது. ஓகேவா? ஹவு டு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். சரிங்களா? இதுதான் அந்த இங்கிலீஷ் இதுக்கு. அப்புறம் இந்தியா எ நேஷன், இந்தியா ஒரு தேசம். இந்த 2 புக்ஸையும் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். எந்த இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு சாரணர் ஸ்காட் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டதுன்னா தன்னாட்சியில் தான். ஸோ தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு ஸ்குவாட்டாகவும் இயங்கக்கூடிய குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் அவங்களுக்கு பயிற்சி வந்து அளிக்கப்பட்டுச்சான். ஸோ அவங்கள மாற்றப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைமை தாங்கினாங்க? 1917 வந்தது. ஏன்னா 16 அவங்க ஸ்டார்ட் பண்ணி 17 ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ 17 ஐஎன்சிக்கான கான்ஃபரன்ஸ்க்கு இவங்க தான் தலைவர். ஸோ இவங்களை பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு உமன் லீடர் இன் ஐஎன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னால் அது இவங்க தான், அன்னி பெசன்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு வருவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் லீடர் இன் ஐஎன்சின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து அயர்லாந்துலேருந்து வந்தவங்க, இந்தியா கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உமன் லீடர் இன் ஐஎன்சினா அன்னி பெசன்ட். ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் லீடர் இன் ஐஎன்சினா அது சரோஜினி நாயுடு. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். தொழிற்சங்கங்களை உருவாக்கி தொழிலாளர் வர்க்கத்தை அணி திரட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா பிபி வாடியா. ஸோ இவங்க அதிலே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலாளர்களை ஒன்று திரட்டுறாங்க, விவசாயிகள் ஒன்று திரட்டுறாங்க. ஐஎன்சியில் இருக்கக்கூடிய நிறையா மெம்பர்ஸுமே போய் தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துலேயே 30,000-40,000 மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிடுவாங்களாம், ஸோ போயிடுவாங்களாம். ஜவஹர்லால் நேரு உட்பட இதில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பிரம்மஞான சபையினுடைய பிரம்மஞான சபைங்கிற பிராமணர் அல்லாதொரு கூட்டமைப்பு. அது வந்து நம்ம நீதி கட்சியிலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அப்போ இது நமக்கு தேவையில்லை. பட் ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நீதி கட்சி இருக்கு இல்லையா? ஸோ நீதி கட்சியோட ஸ்டார்டிங்கில் தான் இந்த பிராமணர் அல்லாதொரு நல கூட்டமைப்பு வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் நீதி கட்சி அடுத்த டைம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ தன்னாட்சி இயக்கத்துக்கான இது உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு 1916 ஏப்ரலில் திலகர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செப்டம்பரில் அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். பிராமணர் நலன்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்ன அப்படின்னா சென்னை திராவிட கழகம் 1912 சி நடேசன் உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் தென்னிந்திய நல கூட்டமைப்புன்னு மாறும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பிராமணர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க தான் மேக்ஸிமம் ஆஃப் ஜாப்ஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில். ஸோ அதனால் பிராமணர் அல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த அரசு வேலைகளையோ எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்காக நலன்களை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் சென்னை திராவிட கழகம். நல்லா கவனிச்சுக்கோங்க. திராவிடர் கழகம்னு மட்டும் ஒன்று உருவாகியிருக்கும். அது என்னன்னா நீதி கட்சி இருக்கு இல்லையா? நீதி கட்சிக்கு லேட்டராக திராவிடர் கழகம்னு பெரியார் பேர் மாற்றிருப்பார் 1944 சேலம் மாநாட்டில். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம்னு டிஎம்கேவை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? அண்ணா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது அதுக்கு முன்னாடியே வந்துருக்கு பாருங்கள். 1912 சென்னை திராவிட கழகம் யார் உருவாக்கினாங்கன்னா சி நடேசன். பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை உருவாக்கினது யாருன்னு பாருங்களேன். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நிறைய கேட்டிருக்காங்க. 1916 திராவிடர் சங்கம்
அப்படிங்கிற திராவிட சங்க தங்கும் விடுதியை உருவாக்கினதும் சி நடேசன் தான். அடுத்தது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த என்ன சொன்னோம், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்னை திராவிடர் கழகம். ஸோ சென்னை திராவிடர் கழகம் 1912 இதுலேருந்து தான் தென்னிந்திய நல உரிமை சங்கமாக மாறி இருக்கு. ஸோ அது யார் யார் அது கொஞ்சம் பெரிய ஒரு அமைப்பாக உருவாக்குறாங்க. 1916 நவம்பர் 12 தான் நவம்பர் 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பி ஓகேவா, பி தியாகராயர், அப்புறம் TM நாயர், சி நடேசனார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 3 பேர் பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணி அரங்கத்தில் தான். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஒரு 3 செய்தித்தாள்களை உருவாக்கியிருக்கும். ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு தான். ஸோ இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு உருவாக்கியிருக்கிறாங்க, தமிழில் திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா. ஸோ இதில் இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நேமை தான் எடுத்து அவங்களோட பார்ட்டிக்கு வச்சுக்கிட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, தமிழில் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமாட்டி உள்ளதெல்லாம் வந்து நீதி கட்சிக்கு சம்மந்தப்பட்டது. பட் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டவர் வந்து தியாகராயர். சரிங்களா, பி தியாகராயர். தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்த அமைப்பு எதுன்னு கேட்பாங்க, நீதி கட்சி. தன்னாட்சி இயக்கம் நான் சொன்னேன் இல்லையா, 1916 ஸ்டார்ட் ஆனாங்க. தன்னாட்சியை எதிர்த்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. வகுப்புவாத பிரதிநிதித்துவம்னா ஒவ்வொரு வகுப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது கேஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கேஸ்ட் இருக்கும். ஸோ அதுவங்களுக்கு ஒவ்வொரு டைம்லேயும் வந்து பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லி கேட்டது வந்து ரிசர்வேஷன் கேட்டகரியில் கேட்டது வந்து யாருன்னா நீதி கட்சி தான் கேட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீதி கட்சி பற்றி ஒவ்வொருத்தவங்களும் 5 அமைச்சரவை, அதாவது நீதி கட்சியில் நம்ம தனி டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மாற்றதை விட்டுருவோம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ 1916 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் பார்த்துருக்கோம். அடுத்து 1919 ரவுலட் ஆக்ட்னு ஒன்று போட்டாங்க. சரிங்களா, ரவுலட் சட்டம்னு ஒன்று. அந்த ரவுலட் சட்டம்னா என்னென்னா கேள்வியே கேட்காம, இப்போ எக்ஸாம்பிள் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விசாரிக்கப்பாங்க இல்லையா, நீங்கள் இவங்க தானா, ஸோ இது பண்ணினீங்களா செஞ்சிங்களான்னு ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. ஸோ கேள்வி கேட்டுட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் விசாரிச்சுட்டு தான் ஜெயிலில் போடுவாங்க. பட் இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க ரவுலட் ஆக்டில். ஏன்னா பிரிட்டிஷ் பண்ணுறது, ஏன்னா நம்மளை வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறோம். பிரிட்டிஷ் நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே வேண்டாம், ஸோ நாங்களே ஃப்ரீடம் பண்ணிக்கிறோம், ஸோ நாங்களே ரூலிங் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம், கேட்டுட்ருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை போராடவே விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அதான் ரவுலட் ஆக்ட். ரவுலட் அப்படிங்கிறவர் போட்டதுனால ரவுலட் ஆக்ட். ஓகேவா, ரவுலட் சட்டம். அதுக்காக காந்தி என்ன பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு அங்கே அமிர்தசரஸில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு ஏப்ரலில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம மதராஸ் மாகாணத்தில் சென்னை மெரினாக்கு வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18 1919 தான். மார்ச் 18 அப்போவே என்ன பண்ணியிருந்திருப்பார், ஸோ இங்கே வந்து வாங்க மக்களை வந்து நான் இந்தமாரி ரவுலட் சட்டத்துக்குன்னு எதிராக ரவுலட் சத்தியாகிரகம் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டுருப்பார். ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருப்பார். அப்போ இந்த டேட்டா நமக்கு முக்கியம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி மெரினாவில் மக்களை ஒன்று திரட்டின நாள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மார்ச் 18 தான் வந்து பேசியிருப்பாங்க. இல்லாட்டி உரையாடின நாள் எப்படின்னு கேட்பாங்க, மார்ச் 18. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமாட்டி தான் ஏப்ரல் 6 வந்து அங்கே அமிர்தசரஸ் அப்புறம் அது சம்மந்தப்பட்ட பஞ்சாப் பகுதியிலலாம் வந்து சண்டை போடுவாங்க. ஓகேவா, அதாவது சண்டை பண்ண மாட்டாங்க, மக்களை திரட்டுவாங்க சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணுறதுக்காக அமைதியான வழியில். அப்புறம் 6லேருந்து 7க்குள்ளே ஒரு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பொறுப்பேற்பாங்க, ஒரு 9 போல் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் செட்டில் பண்ணும்போது தான் அந்த ஒரு ஏப்ரல் 13 போல் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து அவங்களுடைய அறுவடை திருநாளுக்காக ஜாலியன்வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல அமிர்தசரஸுங்கிற இடத்துல கூட்டியிருப்பாங்க. அது ஜஸ்ட் அதை பார்த்துட்டு போயிட்டு ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவாங்க. அதான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை. ஸோ அதனால் நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப கோபமாகிடுவாங்க பிரிட்டிஷ் மேலே. 2 தடவை அதிகமாக கோபமாவாங்க. ஒன்று வங்காளத்தை பிரித்தப்போ, வங்க பிரிவினை அப்போ நாட்டையே பிரித்தப்போ. செகண்டு ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்போ, எங்களோட மக்களை நீங்கள் இப்படி இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பிரிட்டிஷ் இவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள் எல்லாத்தையுமே இவர் ரவீந்திரநாத் தாகூர் இவங்களாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களே ரிட்டர்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போது ரவுலட் ஆக்டுக்காக இவர் காந்தி இங்கே வந்து பேசினது, ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது, மதராஸ் மாகாணம் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் அதை நம்ம படிச்சுக்கணும். மார்ச் 18 அப்போ இங்கே வந்திருக்காரு. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 1919 நம்ம முடிச்சிட்டோம். 1920 கிளாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த கிளாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கிலாபத் இயக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது முஸ்லீம்களுக்கான ஒரு இயக்கம் உருவாக்கினது.
தமிழகத்தில் முஸ்லீம் லீக்குன்னு இருப்பாங்க, முஸ்லீம்கள் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே ஐஎன்சியை எதிர்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஐஎன்சியில் இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் வந்து ஹிந்துஸு. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து அதிகமாக அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஐஎன்சி என்ன சொல்லுவோம், நீங்கள் வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ், உங்களுக்கு நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக தான் இருக்கீங்க, அப்போ அதுக்கேற்ற உங்களுக்கு தனி தொகுதியோ இல்லை உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவோம் தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு பாதிக்கு பாதியாக கேட்பாங்க. அதுதான் எப்போவுமே ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் பிரச்சனை நடக்கிறதுக்கு ரீசன். சரிங்களா? அப்போ இந்த முஸ்லீம்க்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, அவங்களுடைய ஓவரால் தலைவர் வந்து உலகளாவிய தலைவர் வந்து கலீஃபா. சரிங்களா? கலீஃபாங்கிற இடத்துல கலீஃபா அப்படின்னு இருப்பார். ஸோ நமக்கு வந்து 1914 to 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டில் இந்த கலீஃபாவோட பகுதிகளை பிரிட்டிஷ் பிடுங்கிக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்தியிருக்கும். ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு எல்லாருமே வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. முஸ்லீம் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதன் ரீதியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு கொஷின் வைஸ் போகிறேன் உள்ள. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதே போல் இந்தியாலையும் 2 பேர், அதாவது முஸ்லீம் லீக்லேருந்து 2 பேர் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலின்னு சொல்லிட்டு 2 பேர். அதில் சென்னை சம்மந்தப்பட்டது இருக்கணும் இல்லையா? அதில் வந்து சென்னைக்கு இந்த கிலாபத் மாநாடு நடத்துறதுக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மௌலானா சௌகத் அலி. ஸோ அவங்க தான் சென்னைக்கு தலைமை ஏற்றாங்க. சென்னை மாகாணத்துக்கு தலைமை ஏற்றவங்க மௌலானா சௌகத் அலி. ஸோ இவங்க வந்து கிலாபத் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க, கடைப்பிடிச்சிருக்காங்க. அதை எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1920 ஏப்ரல் 17, 1920 ஏப்ரல் 17 அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கிலாபத் மாநாடு வந்து ஒரு இடத்துல நடந்துக்கு, அது ஈரோட்டில். இந்த கிலாபத் இயக்கம்னு சொல்லிட்டு இது ஒரு மீட்டிங் தான், இது ஒரு இயக்கம் தான். ஸோ அந்த இயக்கம் வந்து சென்னை மதராஸ் மாகாணத்தில் யார் தலைமைனா மௌலானா சௌகத் அலி. இந்த கிலாபத் இயக்கம் ஒரு இடத்துல மாநாடு நடந்திருக்கு. அது எந்த தமிழகத்தில் எங்கன்னா ஈரோட்டில். ஸோ நல்லா நினச்சிக்கோங்க. அதே போல் அந்த கிலாபத் இயக்கத்தினுடைய எழுச்சி மையமாக இருந்த இடம் எதுன்னு கேட்பாங்க. அது வாணியம்பாடி. சரிங்களா? இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. முன்னாடி பொதுவாக வாணியம்பாடின்னு வச்சுக்கோங்க. வாணியம்பாடி தான் வந்து கிலாபத் நடவடிக்கைகளினுடைய எழுச்சி மையமாக இருந்த ஒரு இடம். ஓகேவா? ஸோ கிலாபத்தினுடைய எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக இருந்தது இந்த வாணியம்பாடி. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1920 கிலாஃபத் மூவ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அதே போல் 1920 நமக்கு ஒத்துழையாமை இயக்கமும் காந்தி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஓவரால் எண்ணம் பார்க்கும்போது கிலாஃபத் இயக்கம் இருக்கு இல்லையா? அந்த கிலாஃபத் இயக்கத்தில் நமக்கு 1920 நடந்த கிலாஃபத் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதில் தலைமை தாங்கினதே இந்திய அளவில் காந்தி தான். ஏன்னா எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும், முஸ்லீம்ஸு இந்துஸ்னு வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதிலேயே சொல்லியிருந்திருப்பார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கம், ஸோ வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்களும் அதுக்கு துணையாக இருங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவங்களும் சரின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தம் ரீதியாக தமிழகத்தில் வந்திருக்கும் இல்லையா? அந்த ஒத்துழையாமை இயக்கம் தமிழகத்தில் நடந்திருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ. ஓகேவா? ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தமிழகத்தில் யார் தலைமை தாங்கினாங்கன்னு கேட்பாங்க. 2 பேர். ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஈவேரா பெரியார், ஈவே ராமசாமி. சரிங்களா? ஒன்று ராஜாஜி, இன்னொன்று ஈவேரா பெரியார். ஸோ இவங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தாங்களா? ஏன் அப்படின்னு சொன்னேன், கிலாஃபத் மூவ்மெண்ட்டில் காந்தி அண்ட் ஐஎன்சியோட மெம்பர்ஸ் போய் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதனால இவங்க வந்திருப்பாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா, ராஜாஜியோட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகூத் ஹசன். இந்த யாகூத் ஹசன் யாருன்னா முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையினுடைய தலைவர். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கிலாஃபத் மாநாட்டுக்கு மட்டும்தான், கிலாஃபத் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினது சௌகத் அலி. பட் ஆனால் முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா யாகூப் ஹசன். ஸோ அவர் கூட ராஜாஜி ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால அவங்களும் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தொடர்ந்து சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்படுவதா சொல்லியிருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி. ரீசன் என்னென்னா, ஒத்துழையாமை இயக்கமே எதுக்காக, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துருச்சு. அதன் காரணமாக தான் இவர் ரொம்ப கோபமாகி நாங்கள் இனிமேல் பிரிட்டிஷ் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டோம், ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். அதை தொடர்ந்து தான் சட்ட மறுப்பு இயக்கம் வரும்.
ஸோ வரிகோடா இயக்கம் வரும். சட்டமறுப்பு இயக்கம்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டமறுப்பு இயக்கம் வந்து நீங்கள் சொல்கிற எந்த சட்டத்தையுமே நாங்கள் கேட்க மாட்டோம், மீறுவோம் அப்படிங்கிறது தான். செகண்ட் வரிகோடா இயக்கம்னா நீங்கள் வரி கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த சட்டமறுப்பு இயக்கம் தமிழகத்தில் தொடங்க போவதாக முடிவு செய்யப்பட்டது எப்பன்னு கேட்பாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லலை. சரிங்களா? தொடங்குவதாக முடிவு செய்யப்பட்டது 1921 நவம்பர். ஓகேவா? ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் வேல்ஸ் இளவரசன் ஒருத்தர் வந்திருப்பார்ப்பா. சரிங்களா? ஸோ அவரை வந்து புறக்கணிச்சதுக்கான ரீசன் என்ன அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கொஷின் வைஸ் நான் பார்த்துட்டு போகிறேன். பாருங்கள், ரவுலட் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1919. காந்தி 1919 மார்ச் 18 உரையாற்றிய இடம் வந்து சென்னை மெரினா. கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் ரவுலட் சட்டம். ஏன்னா இந்த சட்டம்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தவங்களை வந்து கேள்வியே கேட்காம அரெஸ்ட் பண்ணுவாங்களாம், விசாரிக்காமலே ஜெயிலில் போடுவாங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் ஆக்ட்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருக்காரு. இது யார் சொன்னார்னா காந்தி தான் சொன்னார். கருப்பு சட்டம்னு அழைக்கப்பட்டது ரவுலட் சட்டம் தான். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை நடத்தியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். நம்ம தன்னாட்சி இயக்கம் இருக்குல்ல, ஸோ அதோட டேட்டாஸ் வந்து மதுரையில் ஒருத்தர் வருவார். ஸோ அவர் ஜார்ஜ் ஜோசப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜார்ஜ் ஜோசப் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரளாவில் தான். சரிங்களா? ஸோ கேரளாவில் வந்து செங்கன்னூர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்கார். கேரளாவில் செங்கன்னூர் இப்போ வந்து ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே பிறந்து அவர் அட்வொகேட்டாக தான் இருந்தார். பட் ஆனால் அங்கே அட்வொகேட்டாக இல்லை, மதுரைக்கு வந்து அட்வொகேட்டாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பித்தார். சரிங்களா? ஸோ அதனால் மதுரை, அது மட்டும் இல்லாமல் தன்னாட்சி இயக்கத்தினுடைய மதுரைக்கு வந்து பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் நடத்தினது யாருன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ தன்னாட்சி இயக்கத்தை நம்ம கொஞ்சம் பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவரை பற்றின டேட்டாஸுங்கிறது கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் வைக்கம் போராட்டம்னு நடத்தியிருப்பாங்க. ஸோ வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றவர் இவர் தான். செகண்டாக தான் இவர் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பெரியார் பொறுப்பேற்றிருப்பார். அதனால தான் அவர் வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறாரு பெரியார். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய கொஷின்ஸ் இவங்களுக்காக கேட்பாங்க. இவங்க மதுரை மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சதுனால ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் வந்து ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹார்வி மில் அப்படிங்கிற தொழிலாளர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அது வந்து மதுரையில் தான் இருக்குது. அந்த தொழிலாளர்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் தொழிலாளர் சங்கத்தை இவர் கிரியேட் பண்ணியிருப்பார். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹார்வி மில் தொழிலாளர்கள் வந்து அவங்க மதுரையில் தொழிலாளர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். யார்? ஜார்ஜ் ஜோசப். இது எப்போனா 1918 நடந்திருக்கும். ஸோ இதனால் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வந்து உயர்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேலை நேர குறைப்பும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டதுனால மதுரை லேபர் யூனியன் இது உருவாக்குனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? இவர் வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க, சொற்பொழிவாளராகவும் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவரை பற்றி இங்கே நம்ம கொஷின் வைஸ் பார்க்கலாம். ஸோ 62வது கொஸ்டின் பாருங்கள். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஜார்ஜ் ஜோசப். அடுத்து தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். குற்ற பரம்பரைனா நிறையா தப்புகள் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ பிரிட்டிஷாக இருக்கட்டும், அதர்ஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷ்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அதர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கவங்க ஜார்ஜ் ஜோசப் தான். சரிங்களா? அடுத்து மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசஃபை எப்படி அழைக்கிறாங்கன்னா ரோசாப்புத்துறைன்னு அழைக்கிறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் எப்போது தொழிலாளர் சங்கத்தை ஏற்படுத்தினான்னா 1918. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து சென்னை. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா மௌலானா சௌகத் அலி. இதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சத்தியாகிரக சபைன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குமா, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போயிருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க உருவாக்கினது தான் அது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ சென்னையில் சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது நிறுவப்பட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்களாம். இது எதுக்காக உருவாக்கப்பட்ட சத்தியாகிரக சபை? ஏன்னா சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்காக சென்னையில் உருவாக்கப்பட்ட சத்தியாகிரக அமைப்பு தான் இது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதை கூட கேட்கலாம். சென்னையில் உருவாக்கப்பட்ட சத்தியாகிரக சபை எந்த இயக்கத்தின் தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறமாடி தான் அது உருவாச்சு. நான் 1920 ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன்னா,
ஸோ அதில் தான். ஸோ கிலாபத் இயக்கம் பெண்டிங் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு மற்றது பார்ப்போம் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றியே சொல்கிறேன். தொழிலாளர்களுக்காக தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்று நடந்திருக்கான். அதில் வி கல்யாண சுந்தரம், அதாவது திருவிக்கா, இவர் பிபி வாடியா, வாவு சிதம்பரனார் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்களாம். ஸோ அதில் நிறைய தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் சரிங்களா. ஸோ சென்னையில் பல பகுதியில் ஊர்வலமாக போயிருக்காங்க. மெரினா கடற்கரையில் எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டமாக கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி சரிங்களா. ஸோ இப்போ அடுத்தது டேட்டாஸ் கிலாபத் இயக்கம்கானது நான் சொன்னேன் இல்லையா, அதோட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 67 முடிச்சிட்டோம். 68 பாருங்கள். கிலாபத் நாள் எப்போது கடைபிடிக்கப்பட்டதுன்னா 1920 ஏப்ரல் 17. இதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி. ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை ஏற்றவங்க 2 பேர் சொன்னேன்னா, ராஜாஜி, பெரியார். அடுத்து முஸ்லீம் லீக் கட்சியின் சென்னை கிளையை நிறுவியவர் யாருன்னா யாகூப் ஹசன். சொன்னேன்னா ஏன் அப்படின்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் முஸ்லீம்ஸும் அப்புறம் ஹிந்துஸும் சேர்ந்து செயல்பட்டாங்க. ரீசன் கிலாபத் இயக்கத்திலே காந்தி அண்ட் ஐஎன்சி மெம்பர்ஸ் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாகூப் ஹசனோட ரொம்ப க்ளோஸ்டாக பழகினது ராஜாஜி. ஸோ அதனால் இவங்க இந்துஸ் முஸ்லீம்ஸ் 2 பேருமே சேர்ந்து இது பண்ணாங்கன்னு சொன்னேன். அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வரிகொடை இயக்கம் நடைபெற்ற இடம். ஸோ இது உங்களுக்கு சொல்லலை, இந்த சொல்லாத டேட்டாஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கம்னாலே என்னது, நீங்கள் சொல்கிற எதையுமே நாங்கள் கேட்க மாட்டோம், அப்போ வரியும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமாக, வரிகொடை இயக்கமாக டெம்பரவர்லி ஒத்துழையாமை இயக்கத்தை சார்ந்து வந்த வரிகொடை இயக்கம் தஞ்சாவூரில் நடந்திருக்கு. பட் ஆனால் இப்போ ஓவராலாக வரிகொடை இயக்கம் எப்போ நடந்திருக்குன்னா 1922 தான் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்ட நாள் பார்த்து வச்சுக்கோங்க. 73 ஜனவரி 22 1922 ஜனவரி 13. ஸோ இதுக்கான ரீசன் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேல்ஸ் இளவரசர்னா யாருன்னா, இப்போ விக்டோரியா மகாராணி எப்படி பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க, ஸோ அதே போல் தான் வேல்ஸ் இளவரசரும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியாவுக்கு வருகை தராராமா. ஸோ வருகை தந்தால் மக்கள் ஏன்னா இவர் ஒரு பிரிட்டிஷ் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிஎம் வந்தாங்க, நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம சரௌண்டிங் ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு லாயலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா. அதே போல் வேல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் வராங்க, வந்துட்டு மக்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்காக வருவாங்க, நம்மள்ட்ட நிறைய ரெக்வஸ்ட்லாம் வைப்பாங்கன்னு நினச்சி வந்திருக்காரு. ஆனால் மக்கள் ரொம்ப கொந்தளிப்பாக இருந்திருக்காங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு. ஸோ நிறையா வங்கதேசம் பிரிஞ்சதுலேருந்து ரவுலட் ஆக்ட் போட்டு நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் மக்கள் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் ஒத்துழையாமை இயக்கம் அடுத்தடுத்த இயக்கங்கள் உருவாக்குறதுனால இவரை யாருமே வரவேற்கவே இல்லை, ஃபஸ்ட்டு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ 73வது கொஸ்டின் பாருங்கள். வேல்ஸ் இளவரசனுடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஒரு டேட் இருக்கும், இந்தியாவில் ஒரு டேட் இருக்குமா. இப்போ தமிழகத்தில் இவர் வந்தது தான், இப்போ மதராஸ் மாகாணத்துக்கு வந்தது தான் இப்போ சொல்லப்படுது. ஸோ மதராஸ் மாகாணத்துக்கு இவர் வந்தது எப்போ புறக்கணிக்கிறாங்க, 1922 ஜனவரி 13. அப்போது பொதுவாக இந்திய அளவில் எப்போ புறக்கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ 1921 அங்கே வந்துட்டாங்க, ஜூலை 28. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1921 ஜூலை 28 இந்தியாவில் புறக்கணிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்தப்போ இங்கேயும் புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த வேல்ஸ் இளவரசருடைய புறக்கணிப்பு தமிழகத்தில் நடந்த டேட் சொல்லிட்டேன். ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்தியாவில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தான் வந்திருக்காங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் ரவுலட் சட்டம் காரணமாக மக்கள் ரொம்ப கோபமாக இருந்திருக்காங்க. அவர் எதிர்பார்த்தது மக்கள் விசுவாசமாக இருப்பாங்கன்ட்டு. பட் ஆனால் மக்கள் அவரை ஃபுல்லாக புறக்கணிக்கிறாங்க. தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா வேலைநிறுத்தம் செய்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 சௌரி சௌரா இன்சிடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் அது ஒரு டேட்டாவாக பார்த்து வச்சுக்கோங்க, அது நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. ஸோ சௌரி சௌரா அப்படிங்கிறது ஒரு கிராமமாக, அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. சௌரி சௌரா இன்சிடெண்ட் எப்போ நடந்திருக்குன்னா 1922 February 5 நடந்திருக்கும். இந்த February 1 போல் என்ன நடந்திருக்குன்னா, பர்தோலியில் காந்தி எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாரு, நம்ம வரிகொடை இயக்கம்னு ஒன்று பண்ணலாம். 1922 February 1 பர்தோலியில் காந்தி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வரிகொடை இயக்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், அமைதியான வழியில் எல்லாம் போராடுங்கன்னு சொல்லியிருந்திருப்பார். அதை ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் பல பகுதிகளில் போராடும் போது உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் போராடி போயிட்டு இருப்பாங்க. போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்தி நிறையா அடிதடி செஞ்சு மக்கள் அடித்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப 2 பேருக்குள்ளேயும், அதாவது மக்களுக்கும் போலீஸ்க்கும் நிறைய பிரச்சனை மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஃபைனலாக சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில்
கிட்டத்தட்ட 22 போலீஸை வச்சு 22 காவலர்களை வச்சு உள்ளே வச்சு எரிச்சிடுறாங்க மக்கள் கோவத்தில். ஸோ நம்மளை எப்படி இவ்வளோ அட்டாக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட காந்தி ரொம்ப கவலையாயிடுறாரு. ஏன்னா அவருக்கு எல்லாமே அமைதியான வழியில் தானே போகணும். ஸோ அதனால் ரொம்ப கவலையாகி அவர் என்ன பண்ணுறாரு, ஒத்துலியா மேகத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இனிமேல் வேண்டாம், மக்களை நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், நான் அமைதியான வழியில் போராட சொன்னேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அவரே போய் ஜெயிலில் உட்காந்துட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போ போதும் வாபஸ் வாங்கிட்டாருன்னா அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கங்கே போராடிட்டு இருக்கவங்கெல்லாம் திருப்பி வீட்டுக்கு போகிறதா, நம்ம ஒரு இதில் முன்னாடி வந்துட்டோம். ஸோ திருப்பி எப்படி அப்போஸ் பண்ணுறதுன்னு அது மக்களுடைய எண்ணங்களும் இருந்துச்சு. அதே போல் ஸோ ஒரு கட்சி இருக்கு இல்லையா, ஐஎன்சி, அதுக்குள்ளேயுமே வேறுபாடு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போது காந்தியை ஃபாலோ பண்ண சில பேர், ஃபாலோ பண்ணாத சில பேர்னு பிரிஞ்சாங்க. சரிங்களா? அதாவது மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர்னு 2 கேட்டகரியில் பிரித்தாங்க. அந்த மாற்றத்தை விரும்புவோர் தான் காந்தி சைடு நின்னாங்க. மாற்றத்தை விரும்பாதோர் சுயராட்சி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், இதோட கண்டினியூஷன்.